வணக்கம். என்னுடைய உண்மையான நிஜமான உணர்வுகளை இந்த பதிவில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். அடிக்கடி இந்த மனிதனை பற்றி நான் பதிவு செய்து கொண்டே இருப்பதற்கு என் காரணம் என்றால், எனக்கு உள்ளூர ஒரு விதமான உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. என்னடா தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு முதலமைச்சரா, இப்படி ஓர் அமைச்சர் அவையா என்றே எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. புதுவையிலும் அப்படித்தான், தமிழ்நாட்டிலும் அப்படித்தானே. அதற்கு இந்த மனிதன் என்னத்தான் செய்துட்டார், என்ன சாதனைகளை பண்ணிட்டார், தமிழ் மக்களுக்கு என்னத்தான் செய்துட்டார், தமிழுக்கு என்னதான் செய்துட்டார்? ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லாத ஒரு கட்டாந்தரையிலிருந்து ஒரு கல்லை கொண்ட வந்து எதுவோ ஒன்று நிப்பாட்டுற மாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்து ஒரு அழகுபடுத்தி ஒரு அமைச்சரவையினுடைய முதலமைச்சராக உட்கார வச்சிட்டீங்களே, இது எப்படி தான் எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன காரணம்? தமிழர்கள் அரசியல் புரிந்துணர்வு இல்லாமலா இருக்கிறார்கள்? ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அற்புதமான ஆட்சியெல்லாம் கடந்து இப்பொழுது ஒரு என்ன சொல்லுன்னா, ஒரு இழிவான ஒரு கேவலமான 35 மார்க்கு கூட வாங்க மாட்டாங்க இவங்க. ஏறக்குறைய ஒரு 5 அல்லது 10 மார்க்கு தான் வாங்க முடியும். இவங்களுடைய திறமை என்னன்னு கூட. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கூப்பிட்டு வாங்கண்ணே வாங்கண்ணே, எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா அப்படியெல்லாம் உறவு உட்கார வச்சிட்டிங்களே, எப்படியா இது சாத்தியம்? எப்படியா முடிஞ்சது? காலம் காலமாக சட்டசபையில் உட்கார்ந்த அந்த ஜாம்பவான்கள் எல்லாம், அற்புதமான மேதாவிகள் எல்லாம் கடந்து இப்பொழுது ஒரு பொம்மையை தூக்கி ஒரு முதலமைச்சரை உட்கார வச்சிட்டீங்களே, இது என்ன நியாயம்? என்ன தராதரம் பார்த்து இருந்தாலும் உட்கார வச்சு? பெருசுங்களுக்கு தான் அறிவு இல்லையா? சிறுசுங்களுக்கு விளையாட்டு பிள்ளைங்க, பெருசுங்களுக்குமா ஞானம் இருக்கக்கூடாது? அதனுடைய வினையை நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. எனவே இந்த இடத்துல நான் ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன். உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. மிகவும் கவனமாக செயல்படுங்கள்.